ஹாய், திஸ் இஸ் ஆன்சி. வெல்கம் டு மை கிச்சன். ஹெல்த்தியான ஸ்டொமக் ஃபில்லிங்கான பன்னீர் பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்கிறது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, 3 சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங்க்கு கரெக்டாக இருக்கும். கேரட் 1 துருவி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா பாதி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர், கொரியாண்டர் லீஃப், கார்லிக் பூண்டு பல் 2, பட்டர், மிளகுத்தூள், பிரெட் ஸ்லைசஸ் 6 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அது கூட துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட், குடமிளகா, பூண்டு துருவியும் சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, பெப்பர் பவுடர், சால்ட், பன்னீரை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துருக்குது பேக்கரி பிரெட். சாண்ட்விச் பிரெட்டை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னோடய பையனுக்கு இந்த பிரெட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போவும் இந்த பிரெட் தான் வாங்குவேன். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் உள் பக்கம், அதாவது ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த சைடில் மட்டும் பட்டர் தடவிக்க போகிறோம். பட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து ஒரு ஸ்லைஸ் பிரெட்டுக்கு மேலே ஈவனாக ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தாராளமாகவே ஸ்டஃப் வைங்க. தென் டாப்பில் சீஸ் ஸ்லைஸ் ஒன்று வச்சுட்டு செகண்ட் பிரெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு தவாவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டஃப்ட் சாண்ட்விச்சை எடுத்து தவா மேலே வச்சிடலாம். 2 சைடும் ஈவனாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பிரெட் சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாவ், சூப்பரான டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அந்த பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுறதுனால டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டெம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. 1 மினிட்க்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் 11 o'clock ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்சிபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.